காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே ரித்திஷ் தமிழ் கேமிங். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஆர்சிபிஎல் ஆக்ஷன்லாம் போடலான்னு. அது அளவுலாம் நம்மளுக்கு லைட்டாக பொறுமை கிடையாது. அதனால் டொமஸ்டிக் மேட்ச்சில் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு ரோட் டு ஆர்சிபிஎல்லில் போயிட்டு நம்ம ஆர்சிபிஎல் 9 or 10 தான் பண்ணலான்னு இருக்கேன். எதை பண்ணலான்னு தான் லைட்டாக குழப்பமாக இருக்குது. 10னா நம்ம கப் அடித்த வருஷம், 10னா நம்ம கப் அடித்த வருஷமா அடுத்து. ஓகேங்க, பரவாயில்ல, 10 பண்ணுறோம். 10க்குள்ளார போயாச்சு. 30 டிக்கெட் பிடிங்கிடுவானுங்க. நம்ம சென்னை ஸ்டிங்கர்ஸ் தான். பஞ்சாப் 8 டீம் தான் இருக்குது. இதில் வழக்கம் போல் ஹார்டு வச்சுப்போம். 20 ஓவர் 30 டிக்கெட்டு பிடிங்கிட்டானுங்க. 300 ரூபா கேட்குறானுங்க ஒரு மேட்ச்சுக்கே. கொடுத்து உள்ளே போய் பார்த்தா என்னன்னு பார்ப்போம் இருங்க. ஏன்னா என்ன நானே உள்ளே போகலையா. மார்னிங்கில் ப்ரோ எல்லா மேட்சுமே நைட்டு தான். இதில் ஸ்டேடியம் நம்ம எந்த ஸ்டேடியம் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மேட்ச் யாரு கூட அதான் லைட்டாக தெரில. ஆனால் நம்ம இடுங்க நான் பார்க்கலங்க மேட்ச் யாரு கூடன்ட்டு. மேட்ச் யாரு கூடன்னு பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். சூப்பரு, மேட்ச் யாரு கூடன்னு லைட்டாக தெரில. சரி, நம்ம ஹோம் கிரவுண்ட் சென்னையை வச்சுப்போம். நைட்டு மேட்ச்சு. முரளி விஜய்லாம் இருக்கார். பாலிங்கரா ப்ரோ? யார் ப்ரோ நீங்களாம்? ஓகே, முரளி விஜய்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியுது. டீமு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த டீமே ஓகே தான். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா முரளி விஜய், மேத்யூ ஹேடன், சுரேஷ் ரெய்னா, பத்ரிநாத், எம்எஸ் தோனி, ஆல்பி மார்க்கல், அனிருதா, ரவிச்சந்திரன் அஸ்வின், எல் பாலாஜி, பொல்லிங்கர், முத்தையா முரளிதரன். ஓகே, மேட்சுக்குள்ளே போகலாம். இவங்க டீம் பார்க்கணுன்னு அவசியம் நம்மளுக்கு கிடையாது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இது வேறு ஏதோ டவுன்லோட் ஆகுது. நானுங்க டீசெண்டாக ஒரு 300 MB பிடிங்கிட்டு ஸ்டேடியத்தெல்லாம் காட்டுறானுங்க. சஞ்சய் மஞ்சரேக்கரா. இப்போ நான் எங்கடா, நான் தானடா கமெண்டேட்டருங்க. எதோலாம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க யாரோ. நம்ம இப்போ ஹெட்ஸா டெயில்ஸான்னு கேட்க போகிறோம். நம்ம வழக்கம் போல் டெயில்ஸை கேட்டுரும். அநேகமாக பவுலிங் எடுக்கணும் ப்ரோ. யாருக்கு டாஸ்? டாஸ் ஜெயிச்சிருக்கோம். பவுலிங் எடுத்துடலாம் டீசெண்டாக. பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ண தான் போகிறோம். ஏன்னா இதில் நம்ம வேணால் குவாலிஃபையர் இல்லை அந்தமாரி இதில் வேணால் பவுலிங் போடலாம். பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு சந்திக்கிறேன். ஒரு வழியாக ஆட்டோ ப்ளே பண்ணி முடித்ததில் 158 வந்திருக்கு நம்மளுக்கு டார்கெட்டு. டெக்கான் வாரியர்ஸ் கூட தான் நம்ம விளையாண்டுருக்கோம். ரோஹித் சர்மா எங்கே இருக்காரு பாருங்களேன். தெய்வத்திக்கே மாறு வேஷம்மா. ஏன்னா அவர் அந்த காலத்தில் பவுலர் மாதிரி தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பவுலர் மாதிரி தான் இருந்தார். அதனால தான் அந்த உணவு போட்டு ஆக்கி வச்சுருக்கானுங்க அவரை போட்டு. நம்ம அழகாக அம்பையர்ஸ் 2 பேர் நடந்து வராங்க. நம்ம அழகாக வழக்கம் போல் முரளி விஜய் அண்டு மேத்யூ ஹேடனை தான் ஓப்பன் பண்ண வச்சுருக்கோம். 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சமிந்தா வாஸ்ன்னு நினைக்கிறேன். இவர் வாஸ் அப்படின்ற பேரோட பந்து போட வந்திருக்காரு. வித்தியாசமான ஒரு ஃபீலிங் மட்டும் தருது எனக்கு லைட்டாக அது. ஓகே, ஃபஸ்ட் பால் எடுத்து காலுக்குள்ளே ஏன் ப்ரோ? என்னடா உங்களுக்கு வன்மோ? என் மேலே தூக்கி காலுக்குள்ளே போடுறாரு ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு ப்ரோ. நான் பாவம் ப்ரோ, என்னை விடுங்க ப்ரோ. காலுக்குள்ளெல்லாம் போடாதீங்க ப்ரோ. மேத்யூ ஹேடன் நம்ம ரொம்ப பொறுமையாக தான் ஆடணும். பவர் பிளேயில் விக்கெட்டே இழக்கக்கூடாது. மேத்யூ ஹேடன் இவரை வச்சு மட்டும் கொஞ்சம் வேணும்னா அடித்து ஆடிக்கலாம். எப்போ தான் ப்ரோ பாலை காட்டுறீங்க கொண்டு ஏய் அவுட்டு ப்ரோ. என்ன ப்ரோ நடக்குது? புஷ்ஷத்தோட மறந்துட்டேன் ப்ரோ. மேத்யூ ஹேடன் கான் ஃபார் 0. பத்ரிநாத்தை இறக்கியிருக்கோம். சுரேஷ் ரெய்னாவை இறக்கலாம், பட் இப்போ இறக்க வேணான்ற நோக்கம் ஒன்று எனக்கு மனசுக்குள்ளே சொல்லுச்சு, ஏதோ தோணுச்சு. அதனால் பத்ரிநாத்தை இறக்கியிருக்கோம். இப்போதைக்கு பொறுமையாக வச்சு ஆடணும். 2 பேரையும் வச்சு புஷ்ஷு கொடுக்க மறந்துட்டேங்க. அதாங்க லைட்டாக வேலை. 2வது ரன் வேணாம்ப்பா. ஐயோ, ஓடுறோம். என்னென்னமோ நடக்குதுங்க. இது
நான் ஆர்சிபிஎல் விளாட்றதுனால எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கா, இல்லாட்டி வந்து ரொம்ப நேரம் கழிச்சு விளாட்றதுனால இப்படி இருக்கா என்னன்னு தான் எனக்கு லைட்டாக தெரில. இங்கே பாருங்க ப்ரோ நான் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணேன் ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டில் ஆடுறாரு. என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு இந்த மேட்ச்சில் இது வரைக்கும். ஃபஸ்ட் ஓவர் ரொம்ப மந்தமாக தான் போகுது. ஏய் இப்போதைக்கு நான் வந்து எவ்ரி பால் காட்டுற மாரி முடிவு பண்ணிட்டேங்க. நான் வந்து இதில் ஸ்கிப் பண்ணி 4, 6 அதை மட்டும்தான் காட்ட போகிறேன்னு கிடையாது. இந்த மேட்ச்சில் எவ்ரி பால் காட்டிகிட்டு இருப்பேன். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வேணும்னாலும் பார்த்துக்கலாம், டைம் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால். அடிச்சிருக்காருங்க பத்ரிநாத், அருமையான சிக்ஸருங்க, தேவையான சிக்ஸரும் கூட. ரொம்ப நேரமாக ரன்னே இல்லாமல் இருந்தது இந்த ஓவரில். பத்ரிநாத்தை வச்சு ஒரு ரிஸ்க் எடுத்தோம், கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. அருமையான ஷாட். எப்பா 79 மீட்டர். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு யார் ப்ரோ இவர்? ரிங்கு சிங்கா? நம்மளுக்கு பழைய காலத்து ஆளெல்லாம் அதிகமாக தெரியல. ரிங்கு சிங்குன்னு பேரை மாற்றி படிச்சிட்டு இருக்கேன், யாருன்னு சரியா தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குள்ளே ப்ரோ பாலத்துக்கு போடுறேன். ஓடுங்கடா. ஐயோ மாமா, அதுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும் போது தூக்கி பாலை போடுறாருங்க இவர். லைட்டாக டேஞ்சராக தான் இருப்பாருட்டுருக்குது. லைட்டாக பார்த்து ஆடணும். பவர் பிளேவே மந்தமாக போகக்கூடாதுன்ட்டு தான் நானே ஏதோ பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. டீசெண்டாக சிங்கிள் டபுள் தான் உருட்டணும் போலங்க. அந்தளவு ஒன்றும் அடிக்கிறனால ரிஸ்க் எடுக்க முடியல, பயமாக இருக்குது அப்படியே. இப்போ மேத்யூ ஹேடன் ஒரு பக்கம் நின்று அடிக்க வைக்கலாம் தாங்க நான் பார்த்தேன். ஒரு ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோமே, ஒரு டபுள் போட்டுட்டு மீதி வர பாலில் பார்த்துக்கலான்றதுக்குள்ளே பாலை தூக்கி சொருகிறாரு. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்து ஏதாச்சும் ஆடிக்கலாம் மேத்யூ ஹேடனை வச்சு பவர் பிளேயாகனு பார்த்தேன். அதுக்குள்ளே தூக்கி அவுட்டுன்ட்டானுங்க பொசுக்குன்னு. மனசு வருத்தம்பா, எனக்கு வருத்தம்பா அப்படின்ற மாதிரி தான். ஒருத்தர் விடுங்க ப்ரோ, நீங்கள் மட்டும் பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் அண்ணன் கேட்ச் அண்ட் கேட்சா விளாட்றாங்க, அவர் உருட்டி உருளாடி ஒரு பிடிக்கிறாரு. இதெல்லாம் என்ன ப்ரோ? என்ன ராங்க என்ன ஜோக் காட்டுறியான்ற மாரி இருக்குது. அவரே தூக்கி போடுவாங்களாம், அவங்களே பிடிச்சிப்பாங்களாம். டீசெண்டாக ஒரு சிங்கிளுக்கு ஆன முயற்சி. இவர் தட்டி விட்டு விளாட்றதுக்குள்ளே டபுள் ஆர் ட்ரிபிளே வந்துடலாம். டபுள் போதுங்க, ஏன்னா நான் ஓட லேட் பண்ணிட்டேன் லைட்டாக. இதை நானே புஷ்ஷில் மாற்ற மறந்துட்டு ஆடிட்டேங்க. பயம், எனக்கு சரியான பயம் பிடிச்சிருவானுங்கன்ட்டு. பட் பிடிக்கல. அவனுங்க அந்த காலுக்குள்ளே தூக்கி போடுற வரைக்கும் ஓகே தான். கொஞ்சம் ஷார்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா தான் வெடப்பு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். 2 ஓவர் முடிவில் 15க்கு 1. 2வது ஓவர் போடுறதுக்கு மீண்டும் சமிந்தா வாஸ் வந்திருக்காரு. இவரை பார்த்தா மட்டும் லைட்டாக அடிக்கணும் போலயே தோணுதுங்க. அது மட்டும் யான்னு தெரில ப்ரோ. என்னையோட நீ அடிப்ப முடிஞ்சா ஆடுறான்ற மாதிரியான லென்த் இது. நான் இப்போதைக்கு ஆஃப் சைடில் தான் போய்கிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி போடுங்க ப்ரோ, டப்புன்னு மாற்ற முடியாது ஜாய்ஸ்டிக்கை வேறு. ஓகே, எஸ், நீட்டாக ஒரு டாட்டு ஓடி இருக்கலாம். பட் ரொம்ப பயமாக இருக்குது, அதான் லைட்டாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது மனசுக்குள்ளே. இப்போ என்ன ஆக போகுது? அதேமாரி புஷ்ஷை தொட்டு அப்பா டபுள் புஷ் பண்ணுங்க. வாங்க வந்துருங்க, டைவ் போடுங்க. போட்டு ரீச் ஆயாச்சு. சூப்பரு. நானும் கத்திக்கிட்டே போனேன். எனக்கு என்னமோ வந்து மாட்டிப்போன்னு தான் நினச்சேன். பட் எப்படியோ ஆண்டவன் முன்னியத்தில் பொழைச்சிட்டோம். அங்கே கேப்பு தெரியுது பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அந்த கேப்பில் ஃபைன் பண்ணி பார்ப்போம். 2 ஃபீல்டருக்கு நடுவில் அவர் கையில் போகணுன்னா என்ன எக்ஸ்பெக்ட் ப்ரோ? ஒரு டேரக்ட் அடிக்கிறீங்க, வந்து தானே இருக்கான். பேசிகிட்டு இருக்கும் போது இதுமாரிலாம் பண்ணாதீங்க ப்ரோ, அப்போ லாஃப்ட் சாட்டுக்கு போக வேண்டிய பிரச்சனை வரும். டப்புன்னு அடிக்கிறாருங்க தூக்கி காலை உள்ள த்ரோவை. அடிச்சு விட்டு ஓடுறா, டைவை போடுறா. இவனுங்க நல்ல த்ரோலாம் அடிக்கிறானுங்க சூப்பராக. ஆனால் த்ரோ அடித்து என்ன புண்ணியம் தான் எனக்கு லைட்டாக தெரில. இப்போ நான் அவுட்டும் ஆகப்படுறது கிடையாது. எப்படி இருந்தாலும் நான் சிங்கிள் டபுள் தான் உருட்டுறேன். லாஃப்ட் சாட்டுக்கு போகலான்னு என் மனசு சொல்லுதுங்க. அதனால் ஒரு
ஷாட்டுங்க. அருமையான பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் 23க்கு 1. 4th ஓவர் போட யார் ப்ரோ வரீங்க? திரும்ப அதே மாதிரி சிங்கு தான் வந்திருக்காரு. சிங்கு ப்ரோ இடு ப்ரோ. இந்த லென்த்தில் இந்த ஃபீல்ட் செட்டப் இருக்க வரைக்கும் அடிக்கலாம். ஐயோ என்னங்க இது? என்ன ப்ரோ ஒத்த கையில் பிடிக்கிறாரு அவரு? போன வாட்டி அவரை வச்சு பத்ரிநாத்தை வச்சு அடித்ததுக்கு ப்ரோ அந்த கேப்பில் தானே ப்ரோ போச்சு. இப்போனா ப்ரோ அவரு பிடிக்கிறாரு. முரளி விஜயகாந்த் ஃபார் 5. ஒரு வழியாக சுரேஷ் ரெய்னாவை இறக்கிட்டோம். எப்படியோ சுரேஷ் ரெய்னா என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் மேலே தான் இருக்குது மொத்த ஹோப்ஸும். அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு ரன்ஸும் தேவை. அதுக்கு தான் சுரேஷ் ரெய்னாவை இறக்கியிருக்கோம். அடிச்சிருக்காருங்க. வந்ததும் அவரை எதுக்கு இறக்கணுமோ அதை செஞ்சு காட்டியிருக்கிறாரு. சூப்பர். அவர் இறக்குனது ஒரு புண்ணியமாகவும் போச்சுங்க. ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலே சுரேஷ் ரெய்னா. இப்போது ஃபைன் லெக்கில் பார்க்கலாமா? வித்தியாசமாக வர வச்சுருக்கானுங்க ஃபீல்டு செட்டப்பு. ஒரு பால் வந்து டைமிங்க்கு அடிக்ட் ஆகணும் ப்ரோ. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ லேட்டில் படுதுன்னு? அதான் நான் டைமிங்க்கு முதல்ல அடிக்ட் ஆகிக்கணும். நம்ம முன்னாடியே போகிறது தான் டைமிங் பிரச்சனையாயிடும். வெயிட் பண்ணி பொறுமையாக டைமிங் கரெக்டாக அவர் என்ன ஸ்பீடில் போடுறாரு அதை கணிச்சு லாஃப்டர் சாட் சுரேஷ் ரெய்னா வச்சு போகலாம். டபுள் வரலாம். எஸ். ஈஸி டூ. 3 ஓவரு இன்னும் முடியல. 4வது ஓவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே 30 வந்துட்டோம். பட் 2 விக்கெட். இந்த விக்கெட்ஸ் விடக்கூடாதுன்னு ஆரம்பித்தேன். பவர் பிளே முடியக்குள்ளேயே 2 விக்கெட்டு. இன்னும் 2 ஓவர் கிட்ட இருக்குது. அதை வேற பார்த்து ஆடணும். ஐயோயோயோயோ 124ன்னு காட்டுது கீழே ஸ்பீடு. ஆனால் அவர் போடுறது அவருக்கு கையிலேருந்து ரிலீஸ் ஆகிறத பார்த்தா அந்தளவு ஸ்பீடு மாதிரி தெரியலையே. ஏதோ 140 150 போடுற மாதிரில இருக்கு ப்ரோ. ப்ரோ சரி தாங்க ப்ரோ. 4 ஓவர் முடிவில் 30க்கு 2. திரும்பவும் சமிந்தா வாஸ். மீண்டுமா ப்ரோ? ஏன் ப்ரோ அவரை போட்டு பாடாப்படுத்துறீங்க? அவரை மட்டும் நீங்கள் சேர்த்து பாடாப்படுத்தலை ப்ரோ, எங்களையும் சேர்த்து பாடாப்படுத்துறீங்க. சுரேஷ் ரெய்னா அருமையான ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. சமிந்தா வாசை பார்த்தவங்க லைட்டாக பயந்தான் தான் ஒத்துக்கிறேன். பட் சுரேஷ் ரெய்னா விட்டாரு பாருங்க ஒரு பவுண்ட்ரி. அப்பா இப்போதைக்கு அதுமாரி ஒரு ஓவருக்கு ஒரு 4 அது போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக ஆடுங்க சுரேஷ் ரெய்னா. உங்கள் கேமை நீங்கள் பொறுமையாக டீசெண்டாக ஆடலாம். கேப்பில் இன்னொரு பவுண்ட்ரியா? சூப்பரான இன்னொரு பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. அதுக்கே நான் புஷ்ஷில் தான் வச்சு ஆடினேன். அதுக்கே அருமையான ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு கேப்பில். அன்எக்ஸ்பெக்டட் பவுண்ட்ரி. ஆனால் சும்மா தொட்டு தான் விட்டாரு. அங்கே பாருங்களேன். கவர் டிரைவ்னு சொல்ல முடியாது, என்ன டிரைவ்னு சொல்ல முடியாதுங்க. டிரைவ் அவ்வளோதான். என்ன டிரைவ்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்ற வேண்டியது தான். அருமையாக அடிச்சாருங்க. ஏதோ வித்தியாசமாக நம்ம முயற்சி பண்ணோம். 2 வந்துருங்க. வந்துட்டாங்க. கூல்டவுன். இப்போதைக்கு 93 பாலுக்கு இன்னும் 118 அடிக்கணும். எனிதிங் இஸ் பாசிபிள். அதனால தான் இப்போதைக்கு நான் பொறுமையாக ஆடுறேன். விக்கெட்ஸ் தான் நம்ம கையில் இருக்கணுமோ தவிர அது எது இருந்தாலும். என்ன ப்ரோ இப்படி போடுற பாலை? வித்தியாசமாக ஆடுறானுங்க ஒரு அப்டேட் பண்ணதுனால. இப்படி வச்சு ஆடுனா வேற மாதிரி ஆடுவானுங்க. இப்போ என்னன்னா வேற மாதிரி ஆடுறானுங்க. ஜாய்ஸ்டிக்கு லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் நான் லெக் சைடு நவுத்தினேன். அது வேற நவுறவே மாட்டேங்குது. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் நவுந்துச்சு ஜாய்ஸ்டிக்கு. ப்ரோ ஜாய்ஸ்டிக்கை மட்டும் நவுத்தவே மாட்டேன் பாருங்க. எங்கே ப்ரோ இவனுங்க வேற லாஸ்ட் நேரத்தில் தான் காட்டுறானுங்க ஜாய்ஸ்டிக் எங்கே வைக்கிறேன், பாலை எங்கே போட போகிறேன்ற மாரி. 5 ஓவர் முடிவில் 41க்கு 2.